பழனியில ஒரு ரிஃப்யூசல் ஸ்லிப்பை வச்சு கோர்ட்டுக்கு போயிட்டு ஒரு ஆர்டரை வாங்கிட்டு அந்த இடத்த பத்திரப்பதிவு செஞ்சாங்களோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இங்க நடந்துகிட்டு இருக்குது. ஈவன் இந்த பழனி விவகாரத்திலையுமே மாண்புமை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில விசாரணைக்கு வரும்போது அங்க இருக்கக்கூடிய மாண்புமை நீதிபதி அவர்கள் தன்னுடைய அந்த இதில் ஜட்ஜ்மெண்ட்லேயே சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே இந்த கும்பல் தனி நீதிபதியினுடைய அந்த வழக்குல நீதிபதியும் நீதிமன்றத்தையும் ஏமாற்றி இது போன்ற ஒரு ஆர்டர்ஸை பெற்றிருக்காங்கன்றத நீதிபதியே மென்ஷன் பண்றாரு. அப்ப இப்படிப்பட்ட இடங்கள்ல அந்த கேஸ் நம்ம கவனத்திற்கு வந்த உடனே நம்ம உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம். கோர்ட்ல நம்ம அப்பீல் போகிறோம், போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்குறோம், எல்லாமே பண்றோம். இன்னைக்கு அந்த பழனி நட நம்ம ரிட்ரைவ் பண்ணிட்டோம். அந்த மாதிரி நம்ம கவனத்துக்கு வந்த உடனே நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுக்காம இருக்கிறது தான் தப்பு. கடந்த கால ஆட்சியில மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல இதே போல ஒரு அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலம் பாத்தீங்கன்னா தனிநபர்களுக்கு பவர் மாற்றம் செய்யப்பட்டது. பல்வேறு இடங்கள்ல பவர் மாற்றம் செய்வதற்கான முயற்சி, பத்திரப்பதிவு செய்வதற்கான முயற்சி நடந்துச்சு. அப்படின்றது நம்ம கவனத்துக்கு வந்த உடனேயே 5 வருடங்களாக கடந்த ஆட்சியில அந்த கேஸ் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. காவல்துறை புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஆனா இன்றைக்கு நாம ஆட்சிக்கு வந்த உடனே, என்னுடைய கவனத்திற்கு வந்த உடனேயே கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் விவகாரத்துல யாரெல்லாம் விற்றவர்கள் வாங்கியவர்கள் இருக்காங்களோ அத்தனை பேர் மேலேயும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து உடனடியாக 19 பேர் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டுச்சு. அந்த 19 பேர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இன்று கைது நடவடிக்கை இருக்கிறது. மதுரையில கைது பண்ணியிருக்கிறாங்க. விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப நம்முடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இது போல தவறுகள் நடக்கிறது நம்ம கவனத்துக்கு வந்த உடனே அந்த நடவடிக்கை எடுக்கிறோம். நடவடிக்கை எடுக்காம இருந்தா நீங்க சொல்றது நியாயம். நடவடிக்கை நம்ம எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? கடந்த 5 வருஷம் ஏன் நடவடிக்கை எடுக்காம என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? கடந்த ஆட்சியாளர்கள்லாம் தூங்கிக்கிட்டு இருந்தாங்களா? கோயிலை காப்பாத்துறோம், கோயிலை நாங்க தான் மீட்டுறோம், நாங்க தான் கோயிலை காக்க வந்தவர்கள், நாங்க தான் கோயில் நிலங்களை மீட்க வந்தவர்கள் பேசினாங்களா கடந்த 5 வருஷத்துல? ஏன் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வழக்குல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? தூங்கிட்டு இருந்தாங்களா? ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏன் கைது பண்ணல? இப்ப நாங்க வந்தோன்னு எப்படி கைது பண்ணோம்? அப்ப நடவடிக்கை தான் முக்கியம். கோயில் சொத்துக்களை மீட்பதிலும் அறக்கட்டளை சொத்துக்கள் எந்த பர்பஸ்க்காக கொடுக்கப்பட்டுச்சோ அந்த பர்பஸை நிறைவேற்றுவதிலும் இந்து சமய அறநிலையத்துறை மிக தீவிரமாக கண்ணாக இருக்கிறது.